இந்த ரைடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் வந்து என்னெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது நம்ம இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாடில். அந்த வகையில் இப்போ ஒரு 200 ரைடர்ஸ் கூட நம்ம வந்து ரைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்ட் அவங்க கூட தான் வந்து நைட்டு என்ஜாய் பண்ணது, டிஜே பார்ட்டி மியூசிக் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஸ்டேமே வந்து ஒரே ரெசார்ட் தான் எல்லாருமே. அந்த வைப் இருக்குது இல்லையா, அந்த 200 பேருமே நமக்கு யாருன்னே தெரியாது. நான் இண்டிவிஜுவல் சோலோ ரைடராக தான் வந்திருக்கேன். ஸோ அது வந்து புதுசான ஒரு பழக்கம் கிடைக்கிது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது, கான்டாக்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரைடில் வந்து நம்ம வந்து சோலோ ரைடராக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கப்புள் ரைடராக கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டே யாராவது வந்து கூட வராங்க, வண்டி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பில்லியனராகவும் அவங்கள கூட்டிகிட்டு வரலாம். இல்லை அவர் இண்டிவிஜுவலாக பைக் வச்சுருந்தா அவருமே வரலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து கப்புள்ஸ் லவ்வர்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் லவ்வரோட கூட வரலாம். அந்த மாதிரி வந்து எப்போவுமே மோஸ்ட்லி ரைடிங்னால் வந்து நமக்கு சிங்கிள் ரைடராக தான், பில்லியனர் வந்து பிளான் பண்ண மாட்டாங்க. இண்டிவிஜுவலாக பைக் வச்சுருக்கவங்க தான் வரணுன்னுவாங்க. பட் இந்த ஆர்பிஎம் ரைடில் கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லியனராகவுமே ஜாயின் பண்ணிக்கலாம் யார் வேணால். ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரைடில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா ஹோண்டா பைக் வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அதர் பிராண்டு ஓனராக இருந்தால் கூடமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது இன்னுமே ப்ளஸ். ஏன்னா நானே வந்து ராயல் என்ஃபீல்டு தான் வச்சுருக்கேன். பட் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ரொம்பவே ப்ளஸ்ஸான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 200 பேரில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 130 பேர் தான் வந்து ஹோண்டா யூசர்ஸு. ரிமைன் எல்லாருமே வந்து ராயல் என்ஃபீல்டு சூப்பர் பைக்ஸுமே வந்து 2-3 பேர், அதுக்கப்புறம் என்எக்ஸு ஆஸ் யூஷுவல் ஹோண்டா பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பைக்கை வச்சே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சில பேர்லாம் ஷைன் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அதுவே வந்து ஆச்சரியமாக இருந்தது. பட் ஆனால் ஒரு ரைடிங்கிறது ஒரு பேஷன். அதை வந்து சேஃபாகவும் ஒரு டிசிப்ளினோடு பண்ணணும். அந்த டிசிப்ளின் இருக்கும்போது எந்த வண்டியாக இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். அண்ட் மெயினாக ரைட் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து சேஃப்டி கியர்ஸை வந்து போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹெல்மெட்டுமே மஸ்ட்டு. அண்ட் மெயினாக நீங்கள் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ரைடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் நியர்பை ஹோண்டா பிக் விங் ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி இந்த மாதிரி நானும் ரைடில் வந்து இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி உங்கள் நம்பர் அவங்ககிட்ட கொடுத்து என்ரோல் பண்ணிக்கோங்க. வந்து ஜஸ்ட் ஒரு குரூப் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி நடக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாத்தையுமே அதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எஸ்விஎம் ஹோண்டா தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ எஸ்விஎம் ஹோண்டா சைதாப்பேட் விருகம்பாக்கத்தில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக எஸ்விஎம் ஹோண்டா கூட ரீச் ஆகி இந்த மாதிரி நம்ம வீடியோவை காட்டிட்டு கூட நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட்ஸுமே கிடைக்கும்.